ஹாய் விவர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இப்போ வந்து மன்னார்காடுலேருந்து அட்டப்பாடி ஆனைக்கட்டி வழியாக கோயம்புத்தூர் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி அட்டப்பாடி ஆனைக்கட்டி வழியாக கோயம்புத்தூர் ரீச் ஆகுதுன்னு. இதில் வந்து 55 கிலோமீட்டரு காமிக்குது. இது ஆனைக்கட்டிக்கு. பின்ன ஆனைக்கட்டியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகணும். இப்போ வாங்க பார்க்கலாம். இல்லை இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் மன்னார்காடுலேருந்து அட்டப்பாடி வழியா போற ரோடு. அந்த ஜங்ஷன் வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். இப்ப மன்னார்காடுல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு வந்திருக்கிறோம். இப்பதான் வந்து நம்ம அட்டப்பாடி ஆனைக்கட்டி வழிக்குரிய மலைப்பயணத்தை நம்ம தொடர போறோம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இப்ப நம்ம மலைப்பயணத்தை தொடர போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னுடைய நேம் வந்து சுரேஷ். என்னுடைய மகன் தான் இப்போ வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நிறைய வளைவுகள்லாம் இருக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க வரணும். ரோடு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இந்த மலை பயணத்தை தொடரலாம். பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரூட் மேப் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் லிமிட் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மேல மலை பயணம் செய்ய வேண்டாம். ஜூம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா 32.5 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்குக்கு ரீச் ஆகலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து உங்களுக்கு வந்து இதுமாரி நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்குங்க. ரோடு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. சிங்கிள் ரோடு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க பயணம் செய்யலாம். உங்களுடன் பேசி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து சுரேஷுங்க. உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து என்னுடைய மகன் தனிஷ் வித்யோ. பாத்தீங்கன்னா நம்ம வந்து வியூ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்க. இங்க ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நம்ம
மலைப்பயணத்திலே இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு மலைப்பயணங்க. அழகான ஒரு இடத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாகவும் ரொம்ப ஒரு நேச்சுரலாகவும் இருக்குங்க. ஒரு எல்லாரும் குடும்பத்தோட வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஓகேங்க, இதுதாங்க முக்காலிங்கிற ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து போலீஸ் வந்து நமக்கு நம்ம எங்கிருந்து வரோம், இப்போ நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோம், நம்மளுடைய வெஹிக்கிளோட நம்பர், ஃபோன் நம்பர்ஸு, அந்த டிரைவர்ஸோட நம்பர்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. அது கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம இந்த மலைப்பயணம் வந்து முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெண்டிங்லாம் இல்லைங்க, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஹில்ஸோட பீக் ஒன்று நம்ம வந்து பார்க்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊரோட ஜங்ஷனுக்கு வந்திருக்குங்க. இந்த ஊரோட ஜங்ஷன் பேருங்க காக்குப்பாடிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இந்த பயணம் செய்யறதுக்குரிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னார்காடுலேருந்து கிளம்பும்போது ஒரு 6:30க்கு மேலே, 6:30லேருந்து ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாவே இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. பகல் நேரத்தில் பயணிக்கிறதாங்க ரொம்பவும் நல்லது. அதே போல் இதில் உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பகல் நேரத்தில் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமும் நைட் டைமெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சில விலங்குகள் வந்து வரும். அதனால் வந்து இரவு நேரத்தை முற்றிலும் தவிர்க்குமாறு பயணியிடம் கேட்டுக்கொள்கிறேன். இதுதாங்க அட்டப்பாடி ஜங்ஷனுங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகழி, ஆனக்கட்டி அந்த வழியாக வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம பயணிச்சிட்ருக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து இப்போ அகழி, ஆனக்கட்டி வழியாக நம்ம கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய வியூ பாயிண்ட்ஸும் பின்ன பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குங்க. இந்த வழியில் நீங்கள் நல்லாவே ரசிக்கலாம். நம்ம வந்து ரீச் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடத்த பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து தவளம்ங்கிற ஒரு ஏரியாங்க. என்ன ஊர்னு பார்த்து இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இது நம்ம வரதுலேயே கொஞ்சம் பெரிய ஊருங்க. இந்த ஊர் பேர் தாங்க கூலிக்கடவுன்னுங்கிற கூலிக்கடவுன்னு போட்டிருக்குங்க. நம்ம இந்த ஊரை தாண்டி தாங்க நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகழிங்கிற ஊருக்கு வந்து வந்திருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டத்தாராங்க. இந்த ஊர் வழியாக தான் நம்ம இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பயணிக்கிறது வந்து கோட்டத்தாரா பிரிட்ஜுங்க. இதுதான் வந்து சிறுவாணி ரிவரோட ஒரு பிரிட்ஜுங்க. இந்த வழியாக வரும்போது சிறுவாணி ரிவரை நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம சிறுவாணி ரிவரை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போதாங்க ஒரு செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. செக் போஸ்ட் எடுத்துட்டு இருக்கேங்க.
இதுதான் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து நம்ம ஒரு தமிழ்நாடுக்குரிய எல்லை பார்டருங்க. இன்னமும் நம்ம வந்து கேரளாக்குள்ள தாங்க இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடை நோக்கி ரீச் ஆகிட்டு நம்ம வந்து ஆனைக்கட்டி வந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோங்க. இதை பாருங்க, இப்போ தான் வந்து நம்ம இப்போ கேரளா பார்டர்லேருந்து தமிழ்நாடு பார்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். இது இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளாவையும் தமிழ்நாடையும் பிரிக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜுங்க. ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கேரளாவை தாண்டி நம்ம இப்போ தமிழ்நாடுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். தமிழ்நாடு பயணம் செய்து தமிழ்நாட்டுக்குடைய பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆனைக்கட்டிங்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்கக்கூடிய இடங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா செக் போஸ்ட் பார்த்தது போல் இங்கே தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்க. கேரளா ரோடையும் தமிழ்நாட்டு ரோடையும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கேரளா ரோட்டில் கொஞ்சம் அந்த ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஸ்லோவாக தாங்க வர முடியும். அதுக்கப்புறம் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வரலாம். பட் ஆனைக்கட்டி தமிழ்நாடு பார்டர் என்ட்ரி ஆனது உங்களுக்கு ரோடு வந்து நல்ல ரோடு இருக்குங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நீங்கள் வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ரோடெல்லாம் நீட்டாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் மாங்கரைங்கிற ஒரு ஊர் வழியாக நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல் சூளையெல்லாம் நிறைய இருக்குங்க. அதே போல் குறைஞ்சது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் ஒரு குறைஞ்சது ஒரு 20 செங்கல் சூளைக்கு பக்கமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல் சூளையை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே அங்கங்க பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாடக்கூடிய இடங்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாங்க. இந்த பயணம் செய்கிறது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் டைம் பண்ணுறோங்க. ஒரு 7 to 9 மணிக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரொம்பவும் உகந்த நேரம் இந்த 7 to 9 மணி தான் உகந்த நேரம்னு எனக்கு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்துடுது. வெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியலிங்க. இது எப்பயுமே வந்து ஒரு ஒரு குளிர் கலந்த ஒரு வெயில் போல தான் இருக்குங்க. அதனால் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணியே நீங்கள் இதில் வந்து பயணிக்கலாம். அதே போல் இந்த ரூட்டில் வந்து நம்ம வரத்துக்காக வந்து நாங்கள் நிறைய பயப்புரி செஞ்சுட்டு தான் வந்தோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க இது நல்ல ரூட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயங்கள் இருந்துட்டு தான் இருந்ததுங்க. பட் இப்போ பார்க்கும்போது இந்த ரூட்டு ரொம்பவே நல்ல ரூட்டு தானே. நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்க. பகல் டைமில் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ரூட்டில் வந்து பயணம் செய்யலாங்க. இதை மிகவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனைக்கட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நல்லாவே ரோடு இருக்குங்க. ரோட்டில் நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து நீங்கள் பயணம் செய்யலாம்.